நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பார்வதியின் கேள்விக்கு பரமசிவனார் பதில் கூறினார். பகவான் விஷ்ணுவனுடைய 1000 திருநாமங்களுக்கு சமம் ஒரு ராமநாமம். அந்த ராமநாமத்தையே பலமுறை கூறினோமானால் அதனால் எவ்வளவு பெருமை கிட்டும். அந்த ராமன் வாழ்ந்து காட்டிய பாதையில் நடந்தால் நம்முடைய வாழ்க்கையே வளம் பெறும். அவன் நடந்து காட்டிய பாதையில் கூட சென்று தரிசித்தால் நம் கண்ணுக்கே இனிது, காதுக்கு இனிது, பாபங்களே விலகும். ஆகையால் தான் ஸ்ரீராமனின் பாதையில் என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம். லக்ஷ்மண தீர்த்தத்திலிருந்து புறப்பட்டோம். குரங்கு படை நேரே தெற்கு நோக்கி வந்தது. நீலகிரி மலைத்தொடரை தாண்டி தெற்கு நோக்கி போய் மகேந்திரகிரிங்கிற திருக்குறுங்குடி மலை, இவை எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை, பொதிகை மலைன்னு சொல்லலாம், அகஸ்தியர் வாழ்ந்த மலைன்னு கூறலாம். நாமும் அதன் வழியே ட்ரெயின் ஏறினோம். லக்ஷ்மண தீர்த்தால முடிச்சுன்னுட்டு மைசூர் வந்து மைசூர்லேருந்து ட்ரெயின் ஏறி நேரம் மணியாச்சி போய் இறங்கினோம். அங்கிருந்து பஸ் ஏறி மகேந்திரகிரிக்கு போனோம். அதான் திருக்குறுங்குடிங்கிற க்ஷேத்திரம். இது 2006 நடந்தது. ஆனால் 2010க்குள் இன்னொரு தகவல் கிடைத்தது. ஸ்வயம் பிரபாங்கிறவளுடைய குகை, ரிக்ஷபிலம்னு சொல்லுவார்கள். அது ஹனுமான் முதலானவர்கள் தெற்கு நோக்கி தேடிக்கொண்டு போனார்கள். இப்போ சொல்றது ராமன் வந்த பாதையில் இல்லை, ஆனால் ஹனுமார் தேடின பாதையில் இருக்கு. 2 தடவை இல்லையா? ஏன்னா ராமன் கிஷ்கிந்தேல தங்கிவிட்டார், ஆஞ்சநேயர் தான் தெற்கு நோக்கி சீதையை தேடிட்டு வரார். அப்போதான் மகேந்திரகிரிங்கிற மலையிலேருந்து ஆஞ்சநேய சுவாமி தாவரார். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குகையை கண்டார்கள். விந்திய பர்வதம், விந்திய மலை. அந்த மலைக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு குகை தெரிஞ்சது. குரங்குகளுக்கெல்லாம் ஒரே பசி, தாகம். பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. உள்ள காய்கனி இருக்கும், ஆனை தானே கொடுக்க மாட்டாளா அப்படிங்கிற ஆசையோடு எல்லாரும் உள்ளே சென்றார்கள். அந்த இடம் இப்பவும் இருக்கு அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து எங்கள் இடத்துல சொன்னார். அதனால் சரி, அப்போ ஸ்வயம் பிரபா குகையும் சேவிச்சுட்டு போவோம். என்ன விஷயங்கிறது அப்புறம் சொல்கிறேன். முதல்ல அங்கே எப்படி போனோங்கிறத பார்ப்போம். இது 2வது தரம். 2010 போகும்போது மொத்தமே பஸ்ஸில் தானே வந்தோம். அதனால் ராஜபாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம். அந்த ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் கடையநல்லூர், கடையநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணாபுரம், அந்த இடத்துல தான் ஸ்வயம் பிரபாவனுடைய குகை. அந்த குகை இங்கே ஆரம்பித்ததில்லை. விந்திய பர்வதத்துக்கு தெற்க குகை ஆரம்பித்தது. ஸ்வயம் பிரபா இந்த குகையில தான் குரங்குகள் எல்லாரையும் வெளியில் கொண்டு விட்டாள். அப்போ ரொம்ப தூரம் தெற்கு நோக்கி வந்துவிட்டாள் இல்லையா? இப்போ அந்த குகைக்கு தான் வந்திருக்கோம். அந்த இடத்த பார்த்தா அழகாக இருக்குது. ராஜபாளையத்தில் தங்கினோம். இப்போவும் ராம்கோ நிறுவனத்தார் ரொம்ப ஆசையோடு எங்கள் எல்லாரையும் வரவேற்று அங்கேயே ஒரு ஸ்கூலில் தங்க வச்சு எங்களுக்கு தண்ணீர் வசதி, ஆகார வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தா. அதனால் ரொம்ப தூரம் அன்றைக்கி கார்த்தால் வந்தது எங்களுக்கெல்லாம் திருப்தியாக இருந்தது. அவர்களுக்கு எங்கள் நன்றியெல்லாம் சொல்லிட்டு குளிச்சுட்டு அங்கிருந்து மறுபடியும் பஸ் ஏறி தெற்கு நோக்கி ராஜபாளையத்திலேருந்து கிளம்பி கிருஷ்ணாபுரம் வந்து ஸ்வயம் பிரபா குகைக்கு வந்தோம். அங்கே ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். அதுக்கப்புறம் ஒரு குகை இருக்குது, குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே குகை போகிறது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சிலை, அதுதான் ஸ்வயம் பிரபாவனுடைய சிலை. ஹனுமாரை சேவிச்சுட்டோம், குளத்தை சேவிச்சுட்டோம், உள்ள பெருமாள் எழுந்துள்ள இருக்கார், அவரையும் தரிசிச்சுட்டோம். அங்கேயே அமர்ந்து கொண்டு இதை பற்றி கிஷ்கிந்தா காண்டத்தில் வருகிற சர்க்கங்கள் 50வது, 51, 52 சர்க்கம்லாம் ரிக்ஷபிலத்தை பற்றி, ஸ்வயம் பிரபா பற்றி அங்கேயே பாராயணம் நடந்தது, உபன்யாசம் நடந்தது. அந்த இடத்துலையே சேவிச்சுப்போம். அப்புறம் புறப்பட்டு தான் மகேந்திரகிரிக்கு போனோம். சாவர்ணி என்பவருடைய புதல்வி ஸ்வயம் பிரபா. அவருடைய குகைக்குள் ஹனுமான் முதலான எல்லா குரங்குகளும் சென்றார்கள். தன்னுடைய கதையை அவள் கூறினாள். ஹேமா என்னும் அப்சர பெண்ணனுடைய தோழி அவள். அசுரர்களுக்கு தச்சனாக விஸ்வகர்மாவாக இருந்த மயன் இந்த பெண்ணை காதலிக்க
அதனால் கோபமுற்ற இந்திரன் மயனை அடித்து வீழ்த்தினான். இந்த குகையில் வாழ ஆளில்லாமல் போயிற்று. அதனால் ஹேமா தன்னுடைய தோழியான ஸ்வயம்பிரபாவிடத்தை இந்த குகையை கொடுத்து, நீ ஜாகிரதையாக பாதுகாத்து வருவாய் என்று கூறினாள். அதனால் தான் அவள் பாதுகாத்து வந்தாள். குரங்குகள் வயிறு நிறைய காய்கனிகளை கொடுத்தாள். கண்களை மூடி சொன்னாள். கண்ணை திறந்து பார்த்தால் ரொம்ப தூரம் தெற்க வந்திருந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட கடற்கரைக்கே வந்துட்டார்கள். அப்ப ராம கைங்கரியத்தில் ஸ்வயம்பிரபாவும் பங்கு கொண்டாள். ஏன்னா மாசம் முடியறது. சுக்ரீவன் 1 மாதம் கெடு கொடுத்திருந்தான். அதற்குள் திரும்ப போக வேண்டும். குரங்குகள் ஏற்கனவே பயத்தில் இருந்தார்கள். இப்ப தெற்கு நோக்கி வந்து சேர்ந்துட்டார்கள். இதெல்லாம் ராமனோடே குரங்குகள் வரும்போது இல்லை. சீதையை தேடி முதல் முறை அங்கதன், ஜாம்பவான், ஹனுமான் அவர்களெல்லாம் போகும்போது தான் இது நடந்தது. அதுக்கப்புறம் அப்படியே தெற்கு நோக்கி வருகிறார்கள். நீங்கள் இப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா மைசூர் சஹ்யாத்ரின்னு சொல்கிறோம். அதிலிருந்து தான் காவேரி பெருகுகிறாள். அங்கிருந்து அப்படியே தெற்க வந்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. கோயம்புத்தூருக்கும் பாலக்காடுக்கும் அந்த ஏரியாவில் தான் ஒரு பாஸ் இருக்குது, கணவாய்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கணவாயை தாண்டி அப்படியே தெற்கு நோக்கி வந்துட்டார்கள். இன்னும் தெற்க வர வர அதுதான் பொதிகமலை, மகேந்திரகிரி, திருக்குறுங்குடிங்கிற ஸ்தலம். நாம் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்வயம்பிரபா குகையை தரிசித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி நேர திருக்குறுங்குடிக்கு வந்தோம். அது என்னமோ தெரியல, 2 தடவையுமே நாங்கள் பகல் 1 மணிக்கான்னு போயிட்டு மலை மேலே ஏறி போய் திருக்குறுங்குடி நம்பியை தரிசிக்கணும் என்று வச்சுருந்தாலும் 2 தரமே நாங்கள் போய் சேரச்சே மணி 4 மணிக்கு மேலே மலை ஏறி போகலாம். ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் பாதை கரடு முரடாக தான் இருக்கும். சக்தி இருக்கிறவா, வயசு இருக்கிறவா, வில் பவர் இருக்கிறவர்கள் ஏறிவிடலாம். அப்படி இல்லைனால் ஜீப்பில் தான் ஏறிக்கணும். அதனால் முடியாதவர்கள்லாம் ஜீப்பில் ஏறிண்டா, வயசானவர்கள் ஜீப்பில் ஏறிண்டா. ஆனால் எங்களோடவே வந்தார்னு ஒருத்தரை சொன்னேனே, 90 வயசுக்காரர், அவர் எங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டார். பேஸ் மேக்கர் வச்சிருந்தவர் நடந்து ஏறி வந்துட்டார். இதெல்லாம் இந்த மாதிரி எத்தனையோ ஆச்சரியங்கள். அவரவர்களை ஜாகிரதையாருன்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் உற்சாகத்தில் அவர்கள் போகும்போது எங்களாலையும் தடுக்கிறதுக்கு முடியாது. எங்கனேயோ அன்னமீறுகாள் என்ன முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவின், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்னது என் நெஞ்சமே என ஆச்சரியமான திருக்குறுங்குடி திவ்யதேசத்துக்கு நம்மாழ்வார் 10 பாசுரங்கள் தன்னுடைய திருவாய்மொழியில் சமர்ப்பித்துள்ளார். நம்பி, நின்ன நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, நின்று கொண்டிருக்கிற நம்பி, கிடந்த நம்பி, அமர்ந்துருக்கிற நம்பி, இப்போ நாம சேவைக்கு போகிறது மலைமேல் நம்பி. இந்த மலையில் ஏறி போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகம். ராமான்னு சொல்லிட்டு ஏறணும், நம்பின்னு சொல்லிட்டு ஏறணும். பக்கத்தில் நிறையா குரங்குகள், கையில் தடி வச்சுருக்கிறவா தடியோடு வந்தா கீழே நீரோட சலசலத்துன்னு ஓடுறது. நம்பி ஆறுன்னு பேர். மலைக்கு மேலே வந்து சேர்ந்துட்டோம். அப்படி இருள் கவிஞ்சின்னு வந்தது. மழை பெய்யுமோன்னு ஒரு பயம். அப்போ நிமிர்ந்து பார்த்தா 7 சிகரங்கள். இதுதான் மகேந்திரகிரி. இதனுடைய தலை மேலே காலை உதச்சிண்டு தான் ஆஞ்சநேய சுவாமி நீண்ட தாவு. அதை தாவி லங்கைக்கு போய் கடலையே தாவி சீதையை கண்டார் அல்லவா? அந்த மகேந்திரகிரி தான் இது. கிரியை வந்து அடைஞ்சிட்டோம். 7 மலை முகடுகள் தெரிகின்றன. இதில் ஒரு மலை உச்சியிலிருந்து தான் ஆஞ்சநேய சுவாமி தாவி இருக்கிறார். இயற்கை எழில்னா அவ்வளவு அழகு. இப்போ இந்த ஓடி வருகிற நம்பியாறு, அந்த நம்பியாத்துல எல்லாரும் குளிச்சுட்டோம். அங்கேயே பிரசாதம் பண்ண வேண்டி கொண்டிருந்தோம். பிரசாதமும் கொடுத்தார்கள், நன்னா சாப்பிட்டோம். நம்பியை போய் சேவிச்சுட்டு வந்தோம். மலைக்கு மேலேயே நம்பி எழுந்துருள் இருக்கிறார். இந்த இடமே விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வரலை. கண்டிப்பாக இங்கே இருந்துள்ளான்னு தோணித்து. ஆனால் ஆஞ்சநேயர் தாவிட்டாரே, நாமளும் கூட தாவித்தான் ஆகணும். அந்த திருப்தியோடு தான் இந்த இடத்தெல்லாம் தரிசித்து கொண்டு எங்கெங்கே இருந்து ஆஞ்சநேயர் தாண்டி இருக்கலாம், எங்கே அவர் தங்கி இருக்கலாம், எங்கே குரங்கு கூட்டம்லாம் பேசியிருக்கோம், இதெல்லாத்தையும் பேசிக்கொண்டே திரும்பி வர்றதை 6:30 மணிக்கு வந்துவிடணும். இருட்டி போச்சுன்னா ஒருவேளை துஷ்ட மிருகங்கள் இருக்கலாம். அந்த பயத்தோட முதல்ல பெண்கள் எல்லாரையும் முன்னாடி அனுப்பிச்சிட்டு போக வேண்டிவா, வேனில் போக வேண்டிவா, ஜீப்பில் போக வேண்டியவர்கள் அனுப்பிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் முடிந்தவர்கள் கீழே இறங்கி வந்தோம். கீழே வரும்போதே 7-7:30 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் கீழே திருக்குறுங்குடி நம்பி சன்னதி, கீழே ஊரில் இருக்கிற திருக்குறுங்குடி நம்பியை தரிசித்து கொண்டு அப்புறம்தான் நாங்கள் புறப்பட்டோம். அந்த பெருமாளை சேவிக்க போகிறோம். அப்போ ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி நடந்தது, கேட்போம்.
ராம அனுயாத்திரையில் இன்று 16வது நாள். நாம் மகேந்திரகிரியில் உள்ளோம். இந்த கிரியில்தான் திருக்குறுங்குடி மலையும் வடிவழகிய நம்பியுமான சுந்தர பரிபூர்ணனான எம்பெருமானும் சேவை சாதிக்கிறான். இங்கே மலைக்கு மேலே மலைமேல் நம்பி நின்ன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். மலை அடிவாரத்திலே திருக்குறுங்குடி நம்பி என்ற அன்பர்களாலே அழைக்கப்படுகிற எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். எங்கனேயோ அன்னமீறுகாள் என்ன முனிவதநீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது நெஞ்சமேன்னு நம்மாழ்வாரும் அக்கும்புலி அகலுமுடையார் என்று திருமங்கை ஆழ்வாரும் இப்படி ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட சுந்தர பரிபூர்ணன் நம்பி. இந்த நம்பியினுடைய மகேந்திரகிரிக்கும் ஸ்ரீராமாயணத்துக்கும் என்ன தொடர்பு? வால்மீகி ராமாயணத்திலே வானரசேனை தெற்கு நோக்கி பிரயாணம் பண்ண வழியை வால்மீகி பகவான் சொல்லும்போது சக்கியமலையையும் மலையமலையையும் கடைசியாக மகேந்திரகிரியும் கடந்து மகேந்திரமலையினுடைய உச்சியை ஏறி இறங்கி சாகரம் சமுத்திரத்தை கண்டார்கள். அதற்கு பிற்பாடு வேலாவனத்தை தாண்டி போனார்கள் என்று எழுதி வைத்தார். அதிலே சக்கியமலை என்பது மராட்டியத்திலேயும் கர்நாடகத்திலேயும் உள்ளது. அதையெல்லாம் நாம் கடந்து வந்தோம். அடுத்து மலையமலை என்பது நீலகிரி மலைத்தொடர், அதே போல காரடமம் ஹில்ஸ்னு வழங்கப்படுகிற திருவிதாங்கூர் மலைத்தொடர், பாலக்காட்டு பாஸ் எல்லாவற்றையும் கடந்து தெற்கு நோக்கி வந்தால் இங்கே மகேந்திரகிரி உள்ளது. மகேந்திரகிரியில் 7 மலைகள் உள்ளன. அதில் இப்போது நாம் நிற்பது 2வது மலையில். இங்கிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தூரம் தெற்கு நோக்கி நடந்தால் மகேந்திரகிரி உச்சி வரும். உச்சியிலிருந்து இறங்கினோம் என்னால் கடற்கரை காட்சியளிக்கும். அங்குதான் வானரசேனை இறங்கித்து. அங்கிருந்து எவ்விடத்திலே நாம் கடலிலே அணை கட்டலாம்னு ராமன் யோசித்து போனான். அப்போது கன்னியாகுமரிக்கு அருகிலே வந்து அங்கிருந்து கிழக்கு நோக்கி பிரயாணம் பண்ணி அவ்விடம் வேலாவனம்னு அழைக்கப்படுகிறது. வேலாவனம்னா வேலா காடு. அந்த காட்டை கடந்து திருப்புல்லாணி, ராமநாதபுரத்துக்கு அருகிலே தர்மசேன பெருமானுடைய ஆஸ்தானம் திருப்புல்லாணி, அது அளவுக்கு பெருமான் சென்றிருக்கிறான். அங்கிருந்து அணை கட்டினான்னு சரித்திரம். இந்த மகேந்திரகிரியிலிருந்து தான் முதல் தடவை சீதையை தேடி வந்தபோது ஹனுமான் தன் திருவடிபட தாவி லங்கையை தாண்டி கடந்தார். சமுத்திரத்தை தாண்டினார், லங்கையிலே சென்றார், அசோகவனத்திலே பிராட்டியை கண்டார். திருக்குறுங்குடி நம்பியினாலே ஏற்றம் பெற்ற மலை இம்மலை. நம்பி 6 சலசலத்து ஓடிவடுகிறபடியாலே வைபவம் பெற்ற மலை இம்மலை. இந்த மலையிலே சிறிது நேரம் தங்கினாலும் நம்பி ஆற்றிலே தீர்த்தமாடினாலும் ஸ்ரீராமாயணத்திலே வானர சைன்யம் அத்தனை இந்த மலைத்தொடர் வழியாக மேற்கு பக்கத்திலே தாவி குதித்து ராமலக்ஷ்மணர்களை தாங்கி ஓடினாங்கிறத நினைத்தாலும் நமக்கு பாவனம் சுபாவனம் நிச்சயமா பாவங்கள் அத்தனையும் விலகி ராமபக்தி ஏற்படும் என்பதிலே சந்தேகமில்லை. அவசியம் எல்லாரும் மலைமேல் நம்பியை சேவித்து இம்மலைகளத்தனையும் பார்த்து ராமாயணத்துக்கும் இதற்கும் உண்டான தொடர்பை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். रामचंद्र मूर्ति की श्री रामचंद्र मूर्ति की श्री रामचंद्र मूर्ति की நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருக்குறுங்குடி மகேந்திரகிரி மலையில் உள்ளோம். இங்கே நம்பி ஆறு சலசலத்து ஓடுகிறது. இந்த ஆற்றில் நீராடி இந்த ஆற்று எங்கிருந்து இந்த ஆறு வருகிறதுன்னு பார்த்தால் ஒரு பெரிய மலைப்பாறை. அந்த பாறையை தாண்டி ஏறி அந்த பக்கம் போகலாம். ஆனால் ரொம்ப வலிமை வேணும், அப்போ தான் போக முடியும். இந்த பாறைக்கு மேலே ஏறி போனோம்னால் அங்கே அழகான ஒரு ராமர் விக்கிரகம் இருக்குது. ஏன்னு தெரியாது. இது திருக்குறுங்குடி நம்பியினுடைய ஆஸ்தானமாச்சே. எதுக்கு பாறையை தாண்டி நம்பி ஆற்றுல போனால் ராமர் விக்கிரகம் இருக்குன்னால் இந்த பக்கத்தில் தானே ராமனுடைய தூதனான ஆஞ்சநேயர் வந்து இந்த மலையிலிருந்து தானே தாவிருக்கார். அதனால் ராமனையே பிரதிஷ்டை பண்ணி உள்ளார்கள். அது ரொம்ப அந்த நாள்லேயே சித்திலம் அடைஞ்சிருந்ததுன்னு சொல்லுவார்கள். இந்த மலைப்பாறையை ஏறி அந்த பக்கம் இறங்கிட்டோன்னு வச்சுங்க, கேரளா பார்டர் தான். இந்த பக்கம் நம்ம தமிழகத்தில் இருக்கோம். இங்கேருந்து ஏறி அந்த பக்கம் இறங்கி கொஞ்சம் தூரம் போனால் கேரளா வந்துடும். அதனால் ரொம்ப எழில் வாய்ந்திருக்கிற இடம். அகஸ்திய முனிவர் இந்த பக்கத்திலிருந்து தான் தமிழே வளர்த்தார் என்று கூறுகிறார்கள். திருக்குறுங்குடின்னு ஏன் சொல்கிறோம்? குறியவனுடைய குடி குறுங்குடி. குறியவனால் குள்ளமான வடிவத்தோடே தூண்டின வாமனமூர்த்தின்னு அர்த்தம்.
அப்போ இதை வாமன க்ஷேத்திரம்னு சொல்லுகிறோம், குறியவனுடைய குடின்னு சொல்லுகிறோம். ஆனால் ஆச்சரியம், இங்கே தான் ஹனுமார் நெடியவனாக ஆனார். பேரு குறுங்குடி. ஆனால் நடந்தது, ஹனுமார் உயரமாக இருந்தவர் குறுகியா வந்தார், குள்ளமாக இருந்தவர் உயர்ந்து நுட்டார். அப்போ ஆஞ்சநேய சுவாமி நெடுகிய குடி, திரு நெடுங்குடின்னு வேணா இனிமே சொல்லலாமா? இது வரைக்கும் திரு குறுங்குடின்னு தெரிஞ்சுட்டு இருந்தோம். இங்கே வந்து ஆஞ்சநேய பிரபாவத்தை தெரிஞ்சுட்டா திரு நெடிய குடி ஆயிற்று. இங்கேயே அமர்ந்து ஆஞ்சநேயருடைய வைபவம். இந்த மலை சிகரங்கள்லாம் எப்படி இருக்கு, 7 சிகரங்கள் என்ன செய்யறது, எப்படி தாவினார், அது தாவரச்சே என்ன அழகா இருந்தது. இங்கேருந்து மலையில பாதி பேத்துண்டு அவரோட போச்சான். நம்ம ட்ரெயினில் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு போவோம், இல்லை ஃப்ளைட்டில் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு போவோம். போகிறச்சே அது ஃப்ளைட்டு போகிற வரைக்கும் கையை செச்சுட்டே கொஞ்சம் தூரம் ஓடிப்பட்டு திரும்பி வருவோம் இல்லையோ, அதே போல் ஆஞ்சநேய சுவாமி மேலே கிளம்புறச்சே கீழே இருந்து மலைகள், சின்ன சின்ன பாறை, மரங்கள் எல்லாம் கொஞ்சம் தூரம் அவரோட மேலே போச்சான். போயிட்டு தடால் எல்லாம் கீழே விழுந்துட்டான். ராக்கெட்டு புறப்பட்டு போகிறச்சே, அமெரிக்காலேருந்துலாம் விடுவா பாருங்க, நம்ம நாட்டிலேருந்து விடுறா, ரஷ்யாலேருந்து விடுறா. ராக்கெட்டு கிளம்பும்போது கீழேருந்து நெருப்பை கக்கிண்டு பக்கத்தில் இருக்கிற தூசி தும்பு கட்டடம் எல்லாத்தையும் கொஞ்சம் தூரம் தூக்கின்னு போகும். அதுக்கப்புறம் ராக்கெட்டு மேலே போயிடும், இது கீழே விழுந்துடும். அதை போலத்தான் ஆஞ்சநேயர் இங்கேருந்து புறப்பட்டுருக்கணும். நினைக்க நினைக்க நமக்கு ஆனந்தமாக இருக்குது. நம்ம ஒத்தொத்தருக்கு ஆஞ்சநேயர் அனுகிரகம் இந்த திருக்குறுங்குடி மலையில் மகேந்திரகிரியில் கிடைக்கணும். இந்த இடத்தை பற்றின பாராயணத்தையும் உபன்யாசத்தையும் கேட்போம். शिखराणि महान्ति च प्लवतो धारयिष्यन्ति योजनानि अमितः शतं ततस्तु मारुतप्रख्यः स हरिः मारुतात्मजः आरुरोह नरश्रेष्ठं महेन्द्रपरिवर्धनः. 4வது சர்க்கம், அதில் 91வது ஸ்லோகம் தொடங்கி 95வது ஸ்லோகம் வரையிலும், 91 95 யுத்தகாண்டத்தில் 4வது சர்க்கம். अन्ये वृक्षान् प्रपद्यन्ते प्रपिबन्त्यपि चापरे बभूव सुधातैस्तु सम्पूर्णा हरिपुङ्गवैः यथा कलमकयदारैः पक्वैरिव वसुन्धरा महेन्द्रमथ सम्प्राप्य रामो राजीवलोचनः आरुरोह महाबाहुः शिखरं द्रुमभूषितं ततश्शिखरमारुह्य रामो दशरथात्मजः कूर्ममीनसमाकीर्णम् अपश्यत् सलिलाशयम् तेजस्यं समतिक्रम्य मलयं समः. ஸ்ரீ ராமாயண கதாபாத்திரங்களுக்குள்ளே ஹனுமானுக்கு ஒரு தனி சிறப்பான இடம் உண்டு. நம் அனைவராலும் போற்றி வணங்கப்படுபவர் ஆஞ்சநேய சுவாமி. காற்றின் மைந்தன் ஹனுமான் சீதையை காண்பதற்காக மலைமுகட்டிலிருந்து வளர்ந்து பெரிய வேகத்தோடே தாவினார் ஆஞ்சநேயர். ஸ்ரீராமனுடைய பாதையை நாம் பின்தொடர்ந்து வருகிறோம். அதில் தற்போது ஹனுமானுடைய பாதையை பின்தொடர்ந்து சீதையை தேடுவதற்காக ஹனுமான் சென்றபோது தெற்கு கடற்கரை அருகே வந்து மகேந்திரகிரி என்னும் மலையிலிருந்து தான் தாவினார். கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய கடைசி சர்க்கத்திலும் சுந்தர காண்டத்தினுடைய முதல் சர்க்கத்திலும் ஹனுமான் தாவிய அழகு, குதித்த வேகம், கிளம்பிய சக்தி ஆகிய அனைத்துமே விளக்கப்பட்டுள்ளன. தற்போது நாம் மகேந்திரகிரி மலைத்தொடரில் தான் இருக்கிறோம். ஒரு ஆச்சரியமான செய்தி. இது நம்முடைய தமிழகத்தே திருநெல்வேலிக்கும் தெற்கே திருக்குறுங்குடி என்னும் திவ்யதேசத்தையே தன் அகத்தை கொண்டதாக அமைந்துள்ளது. தமிழகத்தில் இவ்வளவு இயற்கை எழிலோடே மற்றொரிடம் இருக்குமா என்று நம்மை வியக்க வைக்கிறது. மலை மேல் கரடுமுரடான பாதை, பாதையை ஏறி கடந்துதான் வர வேண்டும். ஒவ்வொன்றாக அவ்வழகையெல்லாம் ரசிப்போம். அதற்கு முன்பாக சலசலத்து ஓடிவரும் நம்பி ஆறு நம்மோடு கூடவே வருகிறது. ஆறிலே ஓடும் தண்ணீரை காண்கிறோம், அசையும் மரங்களை தரிசிக்கிறோம். மேகக்கூட்டங்கள் மலைக்கு மேலே கவிந்து நிற்கின்றன. இவ்வியற்கைதான் என்ன விளையாட்டு விளையாடுகிறது. ஐம்பெரும் பூதங்கள், பஞ்சபூதங்கள்னு கொண்டாடப்படும் ஆகாயம், காற்று, நெருப்பு, தண்ணீர், நிலம், இவ்வைந்தும் இந்த திவ்யதேசத்தே எத்தனையோ களிநடம் புரிகின்றன. இந்த ஐந்துக்கும் ஹனுமான் செய்த செயலுக்கும்
ஒரு தொடர்பு உண்டு. அதை கம்பநாடர் மிக அழகாக விளக்குகிறார். 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 ஆறாக ஆரியர்க்காக ஏகி, 5 1 பெற்றாள் அணங்கை கண்டு அயலான் ஊரில் 5 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்பது அவ்வழகான பாடல். 5 1 பெற்றவர் காற்று பெற்ற மைந்தனான ஆஞ்சநேய சுவாமி. 5 1 தாவினார். பெரிய கடல் தண்ணீரைத்தானே தாவினார். அடுத்து தண்ணீர் வந்துவிட்டது. எதை மார்க்கமாக, எந்த வழியாலே தாவினார்? ஆகாய மார்க்கத்தில் தானே தாவினார். 5 1 ஆறாக யாருக்காக? ஆரியர்க்காக. உயர்ந்தவனாய் அனைவராலும் பூசிக்கத்தக்கனவனான இராமன், அவனுக்காகத்தான் சென்றான். 5 1 பெற்ற அணங்கை கண்டு, 5 1 பூமாதேவி, பூமி, பூமியினுடைய புதல்விதான் செல்வச் சீமாட்டியான சீதாதேவி. அந்த சீதாதேவியை கண்டான். அயலான் ஊரில், வேற்றானான ராவணனுடைய ஊரில் 5 1 வைத்தான். 5 1 நெருப்பை வைத்து இலங்கைக்கே தீ மூட்டினான். ஹனுமான் காற்று பெற்ற மைந்தன். கடலான தண்ணீரை தாவினார். ஆகாயத்தை மார்க்கமாக கொண்டார். 5 1 பெற்றவளாம் சீதாதேவிக்காகச் சென்றார். 5 1 நெருப்பை இலங்கையை சுடுவித்தார். ஐம்பூதங்கள் இந்த திவ்யதேசத்தில் நிறைந்திருப்பதற்கும் இவ்வைந்தையும் ஒரு சேர கோர்த்து ஹனுமான் செய்து முடித்ததற்குந்தான் எத்தனை தொடர்பு! இந்த ஓர் தொடர்பா? இந்த திருத்தலத்தே எத்தனையோ வியப்புக்கள் நம்மை அடைய காத்திருக்கின்றன. காண்போம் வாருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடத்துல மொத்தம் 7 சிகரங்கள் உள்ளன. நீங்க போற வழியில வர வழியில சேவிச்சுக்கலாம். 7 மலை முகடுகள் இருக்கும். 7மே மகேந்திரகிரி தான். அதில் ஓர் முகட்டிலிருந்துதான் அசோகவனத்தை அடைவதற்காக, சமுத்திர லங்கனத்துக்காக ஹனுமான் தாவியது. ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டு ராமநாமாங்கிதமான மோதிரத்தினுடைய பலத்தாலே ஹனுமான் வளர்ந்தார். தன்னுடைய கைகளாலே அருகில் இருக்கும் மேகக்கூட்டங்களை எல்லாம் அடித்துக் கொண்டு சிம்ஹநாதம் செய்து கர்ஜனை செய்து தன் தோள்களையும் தொடைகளையும் கட்டிக்கொண்டு தட்டி ஆகாயத்தேர புறப்பட்டார். இங்கிருந்து சமுத்திரம் 100 யோஜனை தூரம் நீளமுடையது. இன்னைக்கு திருக்குறுங்குடி மகேந்திரகிரிக்கு அருகிலேயே சமுத்திரம் இல்லை. இன்னும் சற்று தெற்கே சென்றால் தான் வரும். அன்று ஒருவேளை இதுக்கு அருகிலே இருந்திருக்கலாம். அல்லது ஒரு பெரிய செயலை செய்கிறோம் என்னால் அதற்கு தள்ளி இருந்துதான் தாவுவதற்கு முடியும். நம்பி ரொம்ப ஆச்சரியமான பெருமான். நிற்க நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, என்ன அங்காங்க திருப்பார்கடல் நம்பி எல்லாமே நீங்க சேவிச்சிருப்பீர்கள். இந்த பக்கம்லாம் எல்லாருக்கும் பழக்கின இடம் தான், அனைவரும் சேவித்திருப்போம். ஆனா ராமாயணத்தோடு இது தொடர்புடையதுங்கிறதை சேர்த்து ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப மகேந்திரகிரிக்கு 2 விதத்தில் ஏற்றம். மலமேல் நம்பி இங்க நிற்கிறார்ங்கிறது ஏற்றம். ஹனுமான் இவ்விடத்திலிருந்துதான் சீதையை கண்டுபிடிக்க தாவினார்ங்கிறது மற்றொரு வைபவம். ரொம்ப ஆச்சரியமான நம்பி யாரு? அருகிலே சலசலத்து கொண்டு ஓடுகிறது. திருமலை எம்பெருமான் எங்கெங்கயோ மலை மேலே வசிக்கிறான். அது திருக்குறுங்குடி நம்பியினுடைய வாசங்கிறது அநேகமா தெற்கு கோடி. இதற்கு கீழ் ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் எவ்விடத்திற்கும் இல்லை. நல்ல வடதேசத்தினுடைய கோடியாய் திருப்பிரிவி பதரிகாசிரமம் முக்திநாத் சால கிராமத்தில் பாடினார். தெற்குனுடைய கோடி அக்கும் புலியும் அதழுமுடையார் பக்கம் நின்னார் அவர் என்று திருவங்கை ஆழ்வார் கடைசியா திருக்குறுங்குடிக்கு பல்லாண்டு பாடினார். ஓரளவுக்கு வடக்கு கோடியிலும் போய் சேவிச்சிட்டோம். அதே வேகத்துக்கு தெற்கு கோடியிலையும் வந்து சேவிச்சிட்டோம். தென்னல் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும்னு ஆழ்வாருடைய பாசம். அது திருமாலிடும் சோழமலைன்னு கொண்டாலும் சரி, அல்லது திருக்குறுங்குடி மலை இன்னும் தெற்க இருக்கிறபடியால கொண்டாலும் சரி, அதை திருக்குறுங்குடி பெருமாள் இங்க மலைமேல் நம்பி நீங்க எல்லாரும் சேவிச்சென்று பேர். இனிமே கீழே சென்றோம்னால் அங்கு நின்ற நம்பியே சேவித்துக் கொள்வோம். இந்த திவ்யதேசத்துக்கே பாசனம் இல்லாவிட்டாலும் திருமங்கை ஆழ்வார் ஒரு இடத்தில் நின்ன நம்பி, கிடந்த நம்பி, கேழலாய் உலக இடந்த நம்பி, எங்கள் நம்பி இன்னும் சேர்த்து பாடியிருக்கிறார். அது திருக்குறுங்குடி மங்களாசாசன பாசனம் அல்ல. இருந்தாலும் இங்கிருக்கிற நம்பிகள் அனைவரையும் ஒரு சேர பாசனம் பாடுறது ஒரு ஆச்சரியமான அனுபவம்.
திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ணன் வடிவழகிய நம்பி. மலைமேல் நம்பியை போய் தரிசித்துவிட்டு சுமார் 7 மணி அளவில் இருட்டிய பிற்பாடுதான் கீழே இறங்கினோம். மேலே ஏறி வந்த களைப்பு. இன்னும் இங்கிருந்து புறப்பட்டு இரவோடு இரவாக ராமேஸ்வரம் திருப்புல்லானிக்கு போக வேண்டும். ராத்திரி முழுக்க பிரயாணமா, எப்ப போய் சேர போறோம் தெரியாது. பசி. இந்த எல்லாத்துக்கும் நடுவில் ஜீப்பில் கீழே இறங்குறவர்கள், அதிலும் நடந்து வருபவர்களும் எல்லாருமா மலையடிவாரத்துக்கு வந்து பஸ் ஏறி திருக்குறுங்குடி ஊருக்குள் வந்தோம். ரொம்ப ஆச்சரியமான ஊர், பெரிய கோயில். நாம எந்த வாசப்படி வழியா உள்ள போவோம், பெருமாள் சன்னதி சாத்திரத்துக்குள்ள போயிடுவோமா என்றெல்லாம் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மேள சத்தம், வாத்திய சத்தம் கேட்டது. இப்ப என்ன 7-7:15 மணிக்கு மேளம் என்று நினைச்சிட்டு எல்லாரும் பரபரத்து திரும்ப பார்த்தோம். நம்ம தேடி இத்தனை பேர் வந்திருக்கீளா, நாமே வந்து தரிசனம் கொடுக்கிறோம் என்று பெருமாள் சொல்றா போலே தோழிக்கினியான் பல்லக்கோடே திருக்குறுங்குடி நம்பி உற்சவமூர்த்தியே கோயிலிலிருந்து வெளியே புறப்பாடு கண்டொருளி வந்தார். அன்று உற்சவம் நடந்து வந்தது, எங்களுக்கு தெரியாது. அந்த உற்சவத்துக்காக பெருமாளுக்கு புறப்பாடு. அதனாலே வீதி உலா வந்தார், புறப்பாடு கண்டொருளி வெளியே வந்தார். திடீர்னு நாம நேர பெருமாளை சேவிச்ச உடனே யாருக்குமே ஒன்றும் புரியல. ராமனே வந்தாரா, கண்ணனே வந்தாரா? நம்பி நம்பின்னு சொன்னால் குணத்தாலே பூர்ணர், சிறந்த பண்பாளர், நல்ல குணங்கள் நிறைந்தவர் நம்பி. இந்த ஆண்பால் சொல்லுக்கு பெண்பால் நங்கை. நம்ம தமிழ் பாஷை தான், மொழி எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? உயர்ந்த சொற்கள், செஞ்சொல், தமிழ் சொல், தீன் தமிழ், செந்தமிழ்னு சொல்கிறோமே, அதில் எவ்வளவு அழகழகான சொற்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தமிழ் படிக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை இத்தனை பேர் பார்த்துன்னு இருக்கீங்களோ இல்லையோ, ஒரு பக்கம் நிகழ்ச்சி பார்த்தோம், ராமர் போயிட்டு வந்த இடம்லாம் இருக்கட்டும், ஆனால் அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கலாச்சார கோட்பாடுகள் அதுதான் ரொம்ப முக்கியம். நேர்மை மாறக்கூடாது, உண்மை மாறக்கூடாது, நம்முடைய ட்ரெடிஷனை விட்டு கொடுத்துடக்கூடாது, தர்மத்திலேருந்து நகரவே கூடாது. பெரியவர்கள் சொன்னால் சின்னவர்கள் கேட்டால் நல்லது தான் நடக்கும். அதோட கூட இதையும் இப்போ சேர்த்துட்டாகணும், தமிழ் மொழியை நன்கு கற்க வேண்டும். நம்ம இப்போ பள்ளிக்கூடத்தினுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சு. நிறையா ஃபிசிக்ஸ் படிங்கோ, கெமிஸ்ட்ரி படிங்கோ, மேத்தமேட்டிக்ஸ் படிங்கோ, ஆடிட்டராக படிங்கோ, அட்வொகேட்டாக படிங்கோ, செய்யுங்கோ. ஆனால் அடிப்படை நமக்கு ஒரு ஆதாரம்னு சொல்லணும்னா நம்முடைய தமிழ் மொழி தானே. அது தெரிஞ்சிருந்தா தான் ஒரு வயசான அப்புறம் ஒரு வேக்யூம் வரும். நமக்கு ஒரு 40-45 வயசு ஆச்சு, பிள்ளையோ பொண்ணோ படிக்கிறதுக்கு போயிடுவா, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வெறுமை சூழ்ந்துடும். ஆஃபீஸ் போயிட்டு ஓடிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் இப்போ வீட்டு வேலைகள்லாம் இருந்திருப்போம், உறவுக்காரா உற்றார்கள் எல்லாரையும் பார்த்துருப்போம், குழந்தைகளை பார்த்துருப்போம், முன்னுக்கு கொண்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 45-50 வயசு ஆச்சு, யாருமே நம்ம சுற்றி இல்லைங்கிற மாதிரி வரும். அப்போ பார்த்து ஆண்களுக்கு ஆஃபீஸில் ஓஹோன்னு ஓடி ஆடி ஒரு போர் அடிக்க ஆரம்பிக்கும். விஆர்எஸ் வாங்கிக்கலாமா, ரிட்டையர் ஆகிடலாமான்னு தோணும். அதே போல் பெண்களுக்கு அவர்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த காலமும் ஒரு 45 வயசுக்கு வந்து சேரும். இப்போ இந்த 2 பேருக்குமே உடல் ரீதியாகவும் கஷ்டங்கள் வரும், மன ரீதியாக கூட இருந்த பிள்ளையும் பொண்ணும் இல்லே கிளம்பி போயிட்டார்கள். இது ஒரு வெறுமை இல்லையா? ஒரு சூன்ய சூழராப்பில் இருக்குமே. எத்தனையோ பேர் உங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். அந்த சூன்யம் வர்றச்சே அதை நம்ம தாண்டணுமே. தாண்டலைன்னா சண்டை தானே வரும். அந்த சண்டை வராத சூன்யத்தை தாண்டணும்னால் தமிழ் மொழி, இலக்கியம், பெருமாள், பக்தி, நேர்மை, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் போய் திவ்ய தேசங்களுக்கு போகிறது, பெரியோர்களுக்கு தொண்டு புரிவது, நல்ல விஷயத்தை வச்சுன்னு படிக்கிறது, பகவானை பற்றி ஒருத்தருக்கொத்தர் மனம் விட்டு பேசிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு நல்லது செய்யும் தெரியுமோ? பண்ணி பார்த்தா தானே தெரியும். நான் எவ்வளவு நேரம் கல்கண்டு இனிக்கும்னு பேப்பரில் எழுதி காய்ச்சா இனிக்குமா? ஒரு கல்கண்டு துண்டை எடுத்து நம்ம வாயில் போண்டா தான் நமக்கு இனிக்கும். அதனால் அவசியம் அதை பண்ணி பாருங்கோன்னு கேட்டுக்கிறேன். ஆழ்வார், நம்மாழ்வார் திருக்குறுங்குடி நம்பிக்குன்னு 10 பாடல்களை பாடியிருக்கார். அதில் சொல்கிறது, இந்த அழகான சேவிச்சுட்டு என்னால் அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முடியல, என் நெஞ்சு அவனோட தான் கிடக்கிறது என்று தன் தாயாரிடத்திலே கூறுகிறார். அந்த அழகோட பெருமாள் எங்க முன்னாடியே எழுந்துருளின உடனே சொல்லிக்கவே முடியல, அவ்வளவு ஆனந்தம் எல்லாருக்கும். அப்புறம் பெருமானோட உள்ளே போனோம், உள்ளே போய் சேவித்தோம்.
ரொம்ப ஆச்சரியமான சன்னிதானம். இன்னைக்கும் திருக்குறுங்குடி ஜீயர் சுவாமி, ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பேரருளாளர் ராமானுஜ ஜீயர் சுவாமி, திருக்குறுங்குடி ஜீயர் சுவாமி, அந்த ஜீயர் சுவாமியினுடைய ஆதீனத்தில் தான் அந்த திருக்கோயிலே நடைபெற்று வருகிறது. உள்ளே போனோம், நின்றுருக்கிற சுந்தர பரிபூர்ணர் நெடுநெடுன்னு உயரம். அந்த உயரத்தில் வரண திருக்கோலம். அவர் கருப்பான பெருமாள் இல்லை, உதடெல்லாம் சிகப்பாக இருக்கும், முகமெல்லாம் அப்படியே கரும்பச்சையாக இருக்கும். அவருடைய கைகள் உள்பக்கமெல்லாம் சிகப்பாக இருக்கும், மேனி முழுக்க கருநீளமாக இருக்கும். பார்க்கலாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். அதனால் இவ்வளவு தூரம் ராமனை தேடிட்டு போயிட்டு வந்தோம். அந்த ராமனே உயரமான திருக்கோலத்தில் நிற்கிறா போலே எங்களுக்கு சேவை சாதிச்சார். எல்லாம் நம்பியை சேவிச்சுன்னுட்டு சரி சாப்பிட்டுட்டு புறப்படுவோம் அப்படின்னு கிளம்பினோம். கிளம்பி வழியிலே வந்துட்டு நேராக ராமேஸ்வரம் போனோம், திருப்புல்லாணி போகணுன்னு தான் திட்டம். ஆனால் திடீர்னு வழியில் தோணித்து, இவ்வளவு தூரம் எல்லாம் ராமனை சேவிச்சுட்டு வந்திருக்குமே, ஆனால் அந்த ராமனே எல்லாம்னு ஒருத்தர் பாடியிருக்காரே, அவரை தரிசிக்க வேண்டாமா அப்படிங்கிற ஆசை வந்தது. யாரை சேவிச்சோன்னு சொல்கிறேனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருக்குறுங்குடியிடத்தே பகவானை சேவித்துவிட்டு நம்பியினிடத்தில் விடை பெற்று கொண்டு புறப்பட்டோம். எங்கனேயோ அன்னமீறுகாள் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. ஆழ்வார் சொல்றார், அந்த பெருமானுடைய அழகை சேவித்தேன், என் நெஞ்சு அவனோட போய்விட்டது, அதனால் தாயே இனிமே என்னை தேடாதே. இது அவர் சொல்ல முடியாது, நமக்கு சொல்லணும்னு ஆசை. நெஞ்சு திருக்குறுங்குடியோடே இருந்தது, ஆனால் நாம் நெஞ்சை பெயர்த்தெடுத்து கொண்டு புறப்பட்டோம். ஒரு நல்ல விஷயம், திருக்குறுங்குடி நம்பியினிடத்திலேருந்து கிளம்பிட்டோமே பிற இன்னொரு நம்பியை சேவிக்கிற வாய்ப்பு வழியில் கிடைச்சிது. ஏற்கனவே சொன்னபடி நம்ம திட்டத்திலேயோ ப்ரோக்ராம் ஷெடியூல்லையோ அது கிடையாது. இருந்தாலும் எப்படியும் திருக்குறுங்குடியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் போனோம். பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் டீவியேஷனில் தான் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி. அங்கேயும் தரிசித்து விட்டு போவோம். கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே. ராமன் கல்விக்கு விஷயம்னா ராமன் தான் அப்படிங்கிறத நம்மாழ்வார் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கார். கம்பநாடர் ராமாயணம் பாடினார். அந்த கம்பருடைய ராமாயணம் ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதிக்கு வெளியிலே 4 கால் மண்டபத்தில் அரங்கேறிற்று. அதை அரங்கேற்றத்துக்காக கம்பர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், பெருமாளை போய் தரிசித்தார். அப்போ தீர்த்தம் சட்டாரி கொடுப்பாள் இல்லையா, கொடுக்கும்போது அர்ச்சகர் மூலம் ஆவேசம் வந்து பெருமாள் கேட்கிறார், ராமன்னு 10,000 பாடல் பாடினீரே, அந்த ராமனை தவிர தெய்வம் கிடையாது நம்மாழ்வார் பாடியிருக்காரு, அவரை பத்தி 100 பாட்டானு பாடினீரோ அப்படின்னு கேட்டப்பறந்தான் கம்பர் சடகோபர் அந்தாதின்னு பாடினார். அப்ப பாருங்க, ராமன்னு சொன்னாலே நம்மாழ்வாரை சேர்த்து தான் பாடி ஆகணுங்கிறது பெருமாளுடைய திருவுள்ளம். அதனாலதான் ஸ்ரீ ராம அனுயாத்திரையில் ராமனின் பாதையில போறச்சே நம்மாழ்வாருடைய தரிசனம் நமக்கு கிடைச்சது. இவரும் ஒரு நம்பி, இவர் குருகூர் நம்பி. நம்ம ஏற்கனவே சேவிச்சவர் குறுங்குடி நம்பி. இவர் திருக்குருகூர்ங்கிற ஆழ்வார் திருநகரியில் வைகாசி விசாகத்தில் அவதரித்தவர் குருகூர் நம்பி. குறுங்குடி நம்பியேதான் குருகூர் நம்பியாக பிறந்தார். நம்மாழ்வாருடைய தாய் தந்தையர் பிள்ளைப்பேர் இல்லைங்கிறதுக்காக திருக்குறுங்குடியில போய் தான் கேட்டார்கள். அப்ப அந்த பெருமாள் நாமே உமக்கு ஆழ்வாராக பிறப்போம் என்று கூறினார். அதனால குறுங்குடி நம்பியே குருகூர் நம்பியாக அவதரித்தார். ஆழ்வார் திருநகரிட்டு வந்துட்டோம். ராத்திரி மணியாருது. இனிமே தான் ராமேஸ்வரத்துக்கு போனோம். இருந்தாலும் சன்னதிக்காராளுக்கெல்லாம் ஒரே ஆவல். திடீர்னு எங்கெங்கயோ பாரத தேசம் முழுக்க போயிட்டு வந்த 600 பேர் மொத்த பஸ்ஸோட அந்த சிற்றூருக்குள்ள நுழைஞ்சிட்டாள்னா ஊர்க்காரர்களுக்கும் ரொம்ப திருப்தி, எங்களுக்கு அதை விட சந்தோஷம். ஆழ்வாரப்பை வேகமா சேவிச்சோம். சன்னதி கதவு கூட சாத்திட்டா வெளியில அமர்ந்து உபன்யாசம் பாராயணம் அவ்வளவு தானே நடந்தது. அதை சேர்ந்து அனுபவிப்போம் வாங்க. இப்போது நாம்
அமர்ந்திருக்கக்கூடிய இடம் ந பூதோ ந பவிஷ்யதி என்று இதற்கு முன்னேயோ இதற்கு பின்னேயோ இதைப்போல ஒரு திவ்யதேசம் உருவானதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸ்ரீராம அனுயாத்திரையில் 16வது நாளான இன்று நாம் நம்மாழ்வாருடைய திருவவதார ஸ்தலமான திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரிக்கு வந்து சேர்ந்துள்ளோம். நாம் கடந்த 15 நாட்களிலே சேவித்ததோ அடுத்த 2 நாட்களிலே சேவிப்ப போவதோ இனி வாழ்நாள் முழுக்க எத்தனை நாட்களுக்கு எத்தனை திவ்யதேசத்தை சேவித்தாலோ அகத்தனையும் தராசின் ஒரு தட்டிலே வைத்து நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலத்தை மற்றொரு தட்டிலே வைத்தோம் என்னால் இத்தட்டு ஓங்கி இருக்குமே தவிர ஒரு நாளும் தாழ்ந்து போகாது. அவ்வளவு உயர்ந்த திருத்தலத்தை நாம் அமர்ந்துள்ளோம். இது நம்முடைய காரியக்கிரமத்திலே இல்லாத திவ்யதேசம். இருந்தாலும் அழைத்து வாழ்வித்தவராய் எங்கேயோ அருகாமையிலே சென்று கொண்டிருந்த நம்மை ஆழ்வார் அழைத்து ராத்திரி பொழுதிலே தன் திருக்கதவைகளையும் திருக்காப்பையும் சாக்காமல் நீக்கி வைத்து நாம் அவருக்காக காத்து கொண்டிருப்பது போக ஆழ்வார் நமக்காக காத்திருந்து இன்னைக்கு சேவை சாதித்தார்ங்கிறது இது சொல்லணாத ஒரு பாக்யவசம் என்றுதான் நாம் எல்லாருமே கொள்ள வேண்டும். நம்மாழ்வார் சம்பிரதாயத்திலே பிரபன்னஜன கூட்டஸ்தர் என்று கொண்டாடப்படுகிறார். அதாவது சரணாகத்தின்னு நாம் ஒரு வார்த்தை என்று பேசுகிறோம் என்னால் அது ஆழ்வார் நமக்கிட்ட பிக்ஷை என்றுதான் கொள்ள வேண்டும். எல்லோருமே வேதாந்தத்தை கொண்டு பெருமான் அரியவன் அரியவன் அடைவதற்கு கட்டப்பட்டு அடைய வேண்டியவன் தெரிந்து கொண்டிருக்க செய்தே அவ்வெம்பெருமானை மிக எளியவனென்னு காட்டி கொடுத்ததிலே தலைவர் சுவாமி நம்மாழ்வார். ஆழ்வார்கள் 11 அவதாரம் பண்ணியிருக்கலாம். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மணிச்சி ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தாழ் தூளினர் பாணன்னர் கலியன் ஈதிவர் தோத்த தடைவாம் இங்கு என்று 10 ஆழ்வார்கள் அவதரித்தாரும் அவர்கள் எல்லாருக்கும் அவயவியாய் சிரஸ்தானியராக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். மற்ற ஆழ்வார்களெல்லாம் அவருக்கு அவயவபூதர்களாக இருப்பர்கள், அங்கங்களாக இருப்பர்கள். இவ்வாழ்வாருக்கு தலைவராய் நம் ஆழ்வார் என்கிற பட்டப்பெயர் கொடுக்கப்பட்டதே நம்பெருமாளாலே. நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவரதமேத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் என்று சாதித்தார் மணவாள மாமுனிகள். எத்தனையோ பெருமாள்கள் இருக்கலாம், நம்பெருமாள் ஒருத்தரே. எத்தனையோ ஆழ்வார்கள் இருக்கலாம், நம்மாழ்வார் ஒருத்தரே. எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம், நம்பிள்ள ஒருத்தரே. எத்தனையோ ஜீயர்கள் இருக்கலாம், நஞ்சியர் ஒருத்தரே. இத்திவ்யதேசத்தே 5100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இற்றைக்கு சரியா 5108 வருஷம்னு கொள்ளலாம். முன்பின் சில விசாரங்கள் அதில் இருந்தாலும் கலியனுடைய தொடக்கத்திலே பகவானுக்கு அவன் அனுகிரகத்தாலே நம்மாழ்வாரி பூவுலகத்திலே அவதரித்தார். உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகைக்குண்டோ ஒரு பாருதனில் ஒக்குமோர். திருக்குருகூர் என்று சொன்னால் இந்த பூமண்டலம் முழுக்க தேடினாலும் நிகரான திவ்யதேசம் கிட்டாது. வைகாசி விசாகம் என்று சொன்னால் மற்ற எந்த மாதம் எந்த நட்சத்திரத்தை தேடினாலும் நிகரானது கிட்டாது. திருவாய்மொழி என்று சொன்னால் சாமவேத சமமான திருவாய்மொழிக்கு சமமாய் மற்றொரு பிரபந்தம் கிட்டாது. அதே போல ஆழ்வார்னு சொன்னால் மற்றொரு பிரகிருதி கிடைக்கப் போவதில்லை. ஆழ்வாரை பகவான்னு சொல்லலாமா, நித்தியசூரின்னு சொல்லலாமா, முக்தாத்மான்னு சொல்லலாமா, நம்ம போல பத்தாத்மான்னு சொல்லலாமா? எந்த கோட்டியிலே ஆழ்வாரை சேர்க்கலாம்னு யோசித்து பார்த்தால் அவர் பத்தாத்மா வல்லர். ஏனெனில் பத்தாத்மாக்களோ லோக ஆசையிலே விஷய ஆசையிலே பண்ணி கிடப்பர்கள். ஆழ்வாருக்கு விஷய சுகத்திலே ஆசை இல்லை. ஆக பத்தர்களோடே சேர்க்க முடியாது. ஆழ்வார முக்தாத்மா வாக்கிவிடலாமான்னு பார்த்தால் அவர் அவதரித்து வாழ்ந்திருந்த திசையிலே எப்போது முக்தி அடைவோம் அடைவோம் என்னும் கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குருகாதோன்னு பிரார்த்தித்து கொண்டே இருந்தபடியால் ஆழ்வாரை முக்தர்களுடைய தசையிலேயும் சேர்க்க முடியாது. ஆழ்வார நித்தியர்கள் கோட்டியிலே சேர்க்கலாமான்னு பார்த்தால் அவர் இன்னும் கைங்கரியம் கிட்டாதபடியாலே இங்கிருந்து அலமாப்புப்படுகிறார். நித்திய கோட்டியிலையும் ஆழ்வாரை சேர்க்க முடியாது. ஆழ்வார் ஜீவாத்மாவானபடியால் பரமாத்மாவாக்கவும் முடியாது. அப்போ ஆழ்வாரை என்னன்னு சொல்ல முடியும்? பகவானுடைய சிருஷ்டியிலே ஒரு தனி பிரகிருதியாக ஆழ்வார் இருந்தார் என்று தான் நாம் கொள்ள வேண்டும்.